நீங்கள் எப்போங்க பிறவி பெருப்பலனை அடைய போகிறீங்க? நீங்கள் அடையணும்னா உங்கள் ஆத்மாவை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். உங்கள் ஆத்மாவும் கடவுளும் வேறு எங்கேயும் இல்லைங்க, உங்ககிட்ட தாங்க இருக்காரு. அவங்க 2 பேரையும் ஒன்றா ஆக்குறதாங்க உங்களோட வேலை. ஆத்மான்றது என்னதுங்க? கடவுள்ன்றது என்னதுங்க? அதனால தாங்க ஆத்மா கடவுள்னு ஒன்றா சேர்த்தேன். ஆத்மான்றது தனி கிடையாது, கடவுள்ன்றதும் தனி கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். உங்கள் பிரெயின் திங்கிங் ஆகினே இருக்குல்ல, ஒன்றுத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எது செய்கிறீங்களோ அது மேலே மட்டும். அதோட விஷயம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடியும். கிருஷ்ணர் மகாபாரதத்தை அதை தான் சொல்கிறார். நீங்கள் செய்யும் வேலையில் கவனம் செலுத்தால் போதும், அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, இதுதாங்க சொல்லுங்கள். நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம். யோசிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு தடவை யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி அடுத்த விஷயத்தை நோக்கி போங்க. திருப்பி இறங்கிட்டோன்னே அதையே யோசிச்சுட்டு உங்களுக்காக யோகா பயிற்சி, தியான பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்பிரிச்சுவல் நாலேஜுன்றது ஒன்றும் இல்லைங்க. நாம் எப்படி நம்ம ஆத்மா கடவுளை உணர்வது, அவ்வளோதான். அதை உணர்றதுக்கான வழி சுலபமான வழி தான். நீங்கள் தினமும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி உணரலாம், உங்களுக்குள்ள இந்த ஆத்மா கடவுளை எப்படி உணரலாம் அப்படின்றத தெளிவாக நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க. நான் உணர்ந்துட்டேன், என் மூலிமா சில பேர் உணர்ந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் உணரணுன்றதுக்காக. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இந்த நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு பகிரணும். அப்போ தான் எல்லாமே நல்லதாக மாறும். இந்த உலகம் கலியுகமாக இருக்கா, இதை எவ்வளோ நம்ம கிருத யுகமாக மாற்ற முடியும், தர்ம யுகமாக. அது எல்லாமே மாறினாதாங்க உண்டு. நீங்கள் மாறணும், மாறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க. அதுக்கான வழியை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம்.